கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் விரைவில் தொடங்கவுள்ள நிலையில் சேலத்தில் மாணவர்களுக்கான புத்தக பைகளை தயாரிக்கும் பணிகள் விறுவிறுப்படைந்துள்ளன. முழு ஆண்டு தேர்வு முடிவுகள் வெளியானதை தொடர்ந்து அடுத்த கல்வியாண்டில் புத்தகங்களோடு பயணிக்க தயாராகி வருகின்றனர் மாணவ மாணவியர். கோடை விடுமுறை முடிவடைய இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் சேலத்தில் மாணவர்களுக்கான புத்தக பை தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்காக 35 கிலோ எடை வரை தாங்கக்கூடிய பைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. 500 ரூபாய் முதல் 9,000 ரூபாய் வரை பல்வேறு புத்தக பைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. நாங்களே சொந்தமாக செய்யறதுனால ஜோதி துணி, SRF, கேன்வாஸ், இதில் பிள்ளைகள் விரும்பக்கூடிய கார்டன்கள், இந்த சோடா பீமு, பல ஐட்டங்கள் இருக்குது, அதெல்லாம் போட்டு நல்லா சிறப்பாக செஞ்சு ரிப்பேர் ஆனாலும் நாங்களே தரமாக செஞ்சு அவங்க கொண்டு வர்றதை ரிப்பேர் பண்ணி கொடுப்போம், கேரண்டியோடு கொடுக்குறோம். இது தொடர்ந்து நாங்கள் தரமாக செய்கிறதுனால எங்களை நம்பி நிறைய பேர் வருவாங்க. சேலத்தில் தயாரித்து விற்கப்படும் புத்தக பைகள் ஆன்லைனில் வாங்கும் பைகளை விட தரமானவையாக இருப்பதாக கூறுகிறார்கள் இங்கு பைகளை வாங்கும் வாடிக்கையாளர்கள். நம்ம ஆன்லைன்ல வாங்குறதுமே 3 monthsக்கு மேல கூட தாங்குறது இல்ல. சரி, கொஞ்சம் இங்க நம்ம வாங்கினோம்னா கொஞ்சம் 1 year வரைக்கும் இல்ல 2 yearsக்கு மேல கூட தாங்குது. அதனால சரி வாங்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக புத்தக பைகளை அரசு வழங்கி வந்தாலும் அதனால் தங்களது வியாபாரம் பாதிக்கப்படவில்லை என்கிறார்கள் பை தயாரிப்பாளர்கள். ஸ்கூல்ல அரசு பள்ளியில பேக் தர்றது வரவேற்கத்தக்கது தான். இருந்தாலும் இல்லாத குழந்தைங்களும் வாங்குறாங்க. இருந்தாலும் சில பிரைவேட் ஸ்கூல்லையும் தராங்க. சில பிரைவேட் ஸ்கூல்லையும் இங்கே வாங்கிட்டு போறாங்க. எங்களை தரமா இருக்கிறதால எங்கள்கிட்ட இங்கே வாங்கிட்டு போறாங்க. அதனால அரசு பள்ளியில் தரதால எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆண்டுதோறும் அதிகரிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை புத்தக பை தயாரிப்பாளர்களுக்கு நல்ல சந்தை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துள்ளது. வருவாய் ஒரு பக்கம் என்றாலும் சிறுவர் சிறுமியருக்கு பிடித்தமான கார்ட்டூன் கதாபாத்திரங்களை கொண்டு வண்ணமயமான பைகளை தயாரிப்பது பள்ளி செல்லும் ஆர்வத்தை அவர்களுக்கு மேலும் அதிகரிக்கும் என்று நம்புகின்றனர் பை தயாரிப்பாளர்கள். இதுவே மாணவ மாணவியரிடையே பைகளை வாங்குவதற்கான ஆர்வத்தையும் அதிகரித்து வருகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் சேலத்திலிருந்து எஸ். மோகன்ராஜ்.